வெல்கம் டு குட்டி விலாக். எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்போ நார்மலாக பேக்கரி ஷாப்புக்கு போய் எனக்கு வந்து இந்த மாதிரி க்ரீமியாக பண்ணி கொடுங்க, இது வந்து இந்த டேஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ணி டேஸ்ட் வைஸ் கஸ்டமைஸ் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன் ஹோம் பேக்கர்ஸ்ட்டை மட்டும் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. ஸோ நாங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு ஹைஜீனிக்காகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் பேக் பண்ணி கொடுக்குறோம். அது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பேக்கரி ஷாப்பில் அந்த மாதிரி கிடைக்குமான்னு எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ நாங்கள் அப்படி பண்ணி கொடுக்குறோம். எனக்கிட்ட ஒருத்தவங்க 3/4 கிலோ வந்து கேக் கேட்டிருந்தாங்க. ஆனால் 3/4 கிலோவுக்கும் 1 kgக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நாங்கள் பேக் பண்ணோன்னா 1 kgயில் தான் பேக் பண்ண முடியும். அதை நாங்கள் எங்களுக்கு லாஸ் ஆகும். ப்ளஸ் நாங்கள் வந்து அதை பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி நாங்கள் அது மாதிரி ரசமலாய்க்கும் 1/2 kgக்கும் சரி 1 kgக்கும் சரி சேம் ப்ரிப்ரேஷன்ஸ் தான், குவான்டிட்டி தான் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் கேட்குறவங்க வந்து டிசைனில் கஸ்டமைஸ் பண்ணி கேட்கலாம். டேஸ்ட் வைஸ் நாங்கள் நல்லா தான் கொடுக்குறதுனால தான் எங்களுக்கு வந்து நல்லா வந்து போகுது பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் ஹோம் பேக்கர்ஸ்ட்டு கேக் ஆர்டர் பண்ணிங்கன்னா டிசைனை கஸ்டமைஸ் பண்ணுங்கள். டேஸ்ட் வைஸ் கஸ்டமைஸ் பண்ணாதீங்க, அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க.